இந்த அஞ்சலி காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமா எழ முடியுமோ, அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமா எழுந்து, "எங்கடா இன்னும் நம்ம அத்தைய காணோம்" அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த மாரி டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க அம்மா வந்து, "என்ன அஞ்சலி இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ 8 மணிக்கு, 10 மணிக்கு இந்த மாரி டைம்லலாம் எழுவ. ஆனா இன்னைக்கு என்னடான்னா இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கியே, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே அஞ்சலி இருந்துட்டு, "என்னம்மா நீ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. ஆனா நீ இந்த மாரி டைம்ல ஏன் இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்க? அது மட்டும் இல்லாம நான் எதுக்காக வந்து இப்ப நான் முழிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியாது. சைலன்ட்டா கொஞ்ச நேரம் அமைதியா இரேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள நெனச்சுட்டு இருக்காங்க. இந்த மாரி நெனச்சுட்டு இருக்க சமயத்துல, அதாவது நம்ம ஜானகி காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜோசியர்கிட்ட சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நேரா வந்து பார்த்தீங்கன்னா நம்மள கூட்டிட்டு வந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு, அதாவது நைட் இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இவ பகல் கனவு கண்டுட்டு உட்கார்ந்துட்டு இருந்திருக்கா. அந்த மாரி டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நேரா ஒரு டாக்டர் மாஸ் என்ட்ரி வந்து குடுக்குறாங்க. இந்த ஒரு என்ட்ரிய இந்த அஞ்சலி கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. ஏன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு, அதாவது நம்ம ஜானகி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டோட நைட்டா பேசி காரியத்த சாதிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்து நெனச்சிட்டு இருந்த இந்த அஞ்சலிய, இப்போ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இலக்கியா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. அதாவது, "அத்த ஏன் சோகமா இருக்கீங்க? இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஆரம்பத்திலேயே இந்த அஞ்சலிய பத்தி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, நான் அப்பவே அடிச்சு விரட்டியிருப்பேன். ஆனா, இப்ப தான் என்கிட்ட சொன்னீங்க. சொன்ன ஒரே நாள்ல அஞ்சலிய இந்த வீட்ட விட்டு விரட்டிட்டேன். இப்ப கூட வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி உங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் மிரட்டுனாளா? என்னன்னு சொல்லிட்டு உண்மைய சொல்லுங்க. நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் அத்த. நீங்க சொல்லுங்க அத்த." அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு முதல்ல சொல்ல மறுத்தாலுமே கூட, நம்ம இலக்கியா சொன்னத வச்சு நம்ம அதாவது எல்லா உண்மையுமே நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இலக்கியா இருந்துட்டு ஏதாச்சும் வந்து பிளான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு உண்மைய வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இந்த அஞ்சலி ஃபோன் பண்ணி என்ன வந்து மிரட்டுனா, எனக்கு என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. காலையிலேயே அதாவது எந்திரிச்ச உடனே இந்த அஞ்சலிய போயிட்டு நான் கூட்டிட்டு வந்துரணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதே மாதிரி இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிரட்டணும் அப்படின்றதுக்காக, இப்போ அந்த டாக்டர வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, அதாவது நம்ம இலக்கியாவுக்கு தெரிஞ்ச நல்ல டாக்டர வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி, நேரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தாமணியோட வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான், அதாவது அங்க போனதுக்கப்புறமா இந்த அஞ்சலிய வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, உண்மை என்ன? ஏது? அப்படின்ற நிலவரம் வந்து தெரிய வரும் இல்லையா? அந்த ஒரு காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு டாக்டர் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதாவது நம்ம அஞ்சலி இருந்துட்டு ஜானகி வருவாங்க, நம்மள கூட்டிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருந்த அஞ்சலிக்கு, நம்ம டாக்டர் வரும்போது பயங்கரமான அதிர்ச்சி. இப்போ அங்க போன நம்ம டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சலிய செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு, உண்மையிலேயே அவளோட வயித்துல குழந்தை இருக்கா? இல்லையா? அப்படின்றத கண்டுபிடிச்சுடுறாங்க. ஆனா, நம்ம கார்த்திக் கிட்ட சொல்றாங்களா? அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. நம்ம இலக்கியாவுக்கு ஃபோன் பண்ணி, "நீ சந்தேகப்பட்டது எல்லாமே சரிதாம்மா. இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உங்க குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்கா. நான் இப்பவே கார்த்திக் கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. "இல்ல மேடம், நீங்க சொல்லாதீங்க. நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா இருந்துட்டு, இப்போ இந்த ஒரு விஷயத்த வச்சு இந்த அஞ்சலிய வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்மெயில் பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். போய் டாட்டா, see you. Thanks for watching.